பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை பொழுதும் வெஞ்சலன் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் மூவ் அசைடு விட்டு விலக வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மறு ஜாதியான ஸ்திரீகளை விட்டு விலகுங்கள் என்று வேதம் கூறுகிறது. மறு ஜாதியான ஸ்திரீகள் என்றால் ஜாதியை குறித்ததல்ல, தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் கூறுகிறதல்லவா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் கூறுகிறதல்லவா. எனவே நாம் அப்படிப்பட்ட மக்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, தீயோரின் பாதையை விட்டு விலகுங்கள், துன்மார்க்கருடைய வழியை விட்டு விலகுங்கள் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணா என்று நீதிமொழிகள் 14:7 கூறப்பட்டுள்ளது. நம்முடைய காதுகளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானிகளுடைய வார்த்தைகளால் நம்முடைய காதுகளையும் இருதயத்தையும் சிந்தையையும் கூட நாம் நிரப்ப வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர்கள் தீமை விட்டு விலகுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே நம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் தீமையை விட்டு விலகிவிடுவோம் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை என்று கூறப்பட்டுள்ளது. எனவே வழக்குகளுக்கு நாம் விலகி நடக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. வேசி மார்க்கத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஒழுங்கற்ற சகோதரனை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஒழுங்காய் நடக்கிறோமா? சகோதரனை மட்டுமல்ல, ஒழுங்காய் நடக்கிற சகோதரிகளாய் நாம் இருக்கிறோமா? நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? பாவமான காரியங்களும் பாரமான காரியங்களும் நம்மை சுற்றி நெருங்கி வரும்போது அவைகளை உதறி தள்ளிவிட்டு நம்ம ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்லது நாம் எப்படி இருக்கிறோம் என்று இன்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு எச்சரிப்பின் வார்த்தையும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தரை விட்டு விலகுவோர் நிர்மூலமாவார்கள் என்று ஏசாயா 1:28 கூறப்பட்டுள்ளது. கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம் என்று நாம் இதனால் அறிவுறுத்தப்படுகிறோம். தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, அப்பா, விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு நாங்கள் தியானித்தோம் சுவாமி. விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் அப்பா. பிதாவே, அப்பா, நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.